பொதுவாகவே இந்த கேழ்வரகுக்கு வந்து நார் சத்து அதிகம், அதிக சத்துக்கள் நிறைந்தது இந்த கேழ்வரகு. இப்போ இந்த கால சூழல்ல இந்த சத்தான கேழ்வரகை நாம பருகும் பொழுது நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் அப்படின்றது குறையுது, உடல்ல வந்து சத்துக்கள் அதிகமாகுது அப்படின்றது ஒண்ணு. இந்த அம்மை வார்த்தல் அப்படின்றது இந்த காலத்துல பொதுவாகவே எல்லாருக்குமே வரும். அப்போ நம்ம வீட்டில் அம்மா வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் வந்து அடுப்பு மூட்ட மாட்டாங்க, எதுவுமே வந்து அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க, தாளிக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்த அம்மை வார்த்த உடலுக்கு வந்து கொஞ்சம் அசௌகரியத்தை தரும், அதனால தாளிக்க மாட்டாங்க, அடுப்புலேயே வந்து மூட்ட மாட்டாங்க. அந்த மாதிரியானவங்க கூட இந்த கூழ் வாங்கிட்டு போயிட்டு அந்த படுத்திருக்கிறவங்களுக்கு அம்மை வார்த்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அம்மை அப்படின்றது குறையும். ஏன்னா இது குளிர்ச்சியான ஒரு அம்சம் இல்லையா. ஆடி மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு கூழ் வார்த்தல் அப்படின்றத பண்ணும்போது நிறைய பேர் அந்த கூழ் குடிக்கும்போது இயற்கையாகவே நம்ம உடம்புல அந்த சத்துக்கள் அப்படின்றது அதிகமாகுது. அடுத்த வருஷம் அந்த கூழ் வார்த்தல் வரும்போது நம்ம உடல் வந்து நல்ல ஒரு பக்குவ நிலைக்கு வந்துடும்.